வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்மளோட 8வது மாரத்தான். ஸோ 10 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட்டில் நடக்குது. ஸோ அதுக்காக பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரும் இந்த மாரத்தில் நம்ம கூட ஜாயின் பண்ணுறாப்புல. அவருக்கு இது செகண்ட் மாரத்தான். ஸோ அவரையும் கூட்டிகிட்டு நானும் அவரும் தான் ஒன்றா கிளம்ப போகிறோம். ஸோ அவர் வீட்டுக்கு ரீச் ஆனோடனே என் பைக் எடுத்து உள்ளே விட்டுட்டு அவர் பைக் எடுத்துகிட்டு 2 பேரும் ஜாலியாக அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது ராஜேஸ்வரனோட 2வது மாரத்தான். 10 கிலோமீட்டர் ஓடுவார். 1 ஹவருக்குள்ளே ஓடி முடிக்கணும்னு பிளான் வச்சுருக்காரு. 10 கிலோமீட்டர் பார்க்கலாம். உடனே நானும் அவரும் வார்மப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு சின்ன வார்மப்பு அதெல்லாம் முடிச்சுட்டு ரன்னுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டைம் ஆல்மோஸ்ட் 5:30 ஆகிப்போச்சு. உடனே ரன்னி அவங்க ஷார்ப்பாக 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பேட்சாக ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா க்ரௌடு அதிகமாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3rd பேட்சில் வெளியே வந்தோம். வந்துட்டு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே ஸ்லோவாக ஜாக் பண்ண ஆரம்பித்தோம். நானும் ராஜேஸ்வரனும் அவருடைய பேஸுக்கு கொஞ்சம் நேரம் ஓடினேன். அதுக்கப்புறம் முடியல. நான் என்னோடய பேஸ் எடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். மேலே தெரியுது பார்த்தீங்களா, இதான் அந்த ஃப்ளைஓவர். இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளைஓவர் கனெக்ட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஃப்ளைஓவர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஏறுறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளைஓவர். ஃப்ளைஓவர் ரொம்ப இன்க்ளைனாக இல்லை, ஒரு மீடியம் இன்க்ளைன் தான். ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் ஸ்ட்ரெயின் இல்லை. அப்படியே ஓடிட்டே இருந்துட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் ஆரம்பித்தேன். செகண்ட் பேட்சையும் தாண்டி முன்னாடி வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் நான் போயிட்டே இருக்கும்போது நல்ல பேஸு, ஒரு ஹைட்ரேஷன் சப்போர்ட் லைட்டாக எடுத்துகிட்டு உடனே பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் வந்துச்சு. 5 கிலோமீட்டர் ஒரு யூட்டன் வச்சுருந்தாங்க. அந்த யூட்டனில் நம்ம திரும்பியாச்சு. ஆல்மோஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 6:30 அந்த பேஸ்லேயே தான் என்னோடய ரன்னை முடிச்சுட்டு இருந்தேன். இடையில ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும் 5:30 பேஸில் போனேன். அதுக்கு மேலே போக முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி ஒரு 1 வீக்காக சரியாக இல்லை 2 வீக்ஸாகவே இருக்கும், சரியாக ட்ரைனிங் இல்லை. இடையில நம்ம ராஜேஸ்வரனரை பார்த்தேன். அப்படியே ஸ்லோவாக ஆள் ஜாக் பண்ணி போயிட்டு இருந்தாப்புல. அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் கண்டினியூ பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்னொரு பேலன்ஸ் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருந்தது. பக்கத்தில் வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தான். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஒரு ஆங்கிளில் சின்ன ஒரு பெயின் இருந்தது இந்த 21 கிலோமீட்டர் ஓடி முடிச்சதில் லாஸ்ட்டாக. அப்படியே முடித்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்தாச்சு. ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்ணோன்னா ஒரு ஃப்ரீயாக ஒரு ஃபீலிங் இருந்தது பாருங்கள். அந்த ஃபீலே வேறு லெவலு. மெடலை வாங்கி கழுத்தில் போட்டோன்னு அப்படியே பெயின்லாம் பறந்து போச்சு. அந்த ஸ்வெட்டு இருந்தது பாருங்கள். உடனே அந்த ஸ்வெட்டு அப்படியே கொட்டுன்னு அருவியாக கொட்டிச்சு வேர்வை. மெடல் மாட்டிட்டு ராஜேஸ்வரன் வந்துட்டாப்புல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். அவர் வந்துட்டு மெடலை வாங்கினோன்னு அவருக்கு செம்ம ஹாப்பி. நண்பர் ராஜேஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டாரு. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர் ரேஸு. அதுவும் ஃப்ளைஓவர்ஸில் முடிச்சிருக்காரு. டிக்ளைனாக போய் 10 கிலோமீட்டர் முடிச்சிட்டாரு. ஒரு மணி நேரம் 45 நிமிஷம் முடிச்சு. பெரிய சாதனை தான். அவர் ஃபஸ்ட்டு மாரத்தான் 5 கிலோமீட்டரு 55 மினிட்ஸில் முடித்தார். இப்போ ஆல்மோஸ்ட் 1 hour 45 மினிட்ஸில் முடிச்சு.